அப்பா இந்தாங்கப்பா காஃபி. இங்கே பாருங்க, காஃபி குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உள்ள நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், சரியா? சரிம்மா. காஃபி குடிங்க. கௌதம், அப்பா உங்களுக்கு சுகர் மாத்திரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், மறக்காமல் சாப்பிட்ருங்க. மாத்திரையை சாப்பிடாமல் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் சுகர் பிரஷருக்குன்னு என்னால் ஆஸ்பத்திரின்னு அலைய முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், காஃபியில் சர்க்கரை இல்லாமல் குடிங்க. அப்பா கௌதம், நான் காப்பியில் சத்திர பார்த்து பல வருஷம் ஆகி போச்சுப்பா. உன் தங்கச்சி கொண்டாந்து கொடுக்குறத நான் காப்பின்னு குடிச்சிருக்கிறேன். அதில் ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லைப்பா. அப்பா இன்னைக்கு பணம் வாங்கிட்டு வந்துடுறேன், நாளைக்கு கொடுத்துடலாம்ப்பா. ஆமாப்பா, நம்ம வாடகை பணம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதில் வாடகைக்காரர் வேற கேட்டுட்டு இருக்கிறாரு, பார்த்து ரெடி பண்ணிட்டு வாப்பா. சித்ரா, சித்ரா, பள்ளிக்கூடத்து வர டைம் ஆயிடுச்சு. சித்ரா, சித்ரா, ஸ்கூலில் வர எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் போகணும். கிளம்பிட்டியா இல்லையா? காலையிலேருந்து அப்படி என்னதான் வேலை செய்வ? எப்போ பார்த்தாலும் லேட்டு. ஏன்டா மச்சான், நீ இன்னைக்கு இன்னும் வேலைக்கு போகல? வாடா மச்சான், உன்ன மாதிரி நான் என்ன வாத்தியார் வேலைக்காக போகிறேன்? கார் ஓட்டுற வேலைக்கு தாண்டா போகிறேன், எப்போ வேணாலும் போய்க்கலாம். ஏன் மச்சான், என் தங்கச்சி பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க மாட்டியாட்டுருக்குது. நீ இந்த பள்ளிக்கூட பசங்களுக்கு பாடம் நடத்துறியோ இல்லையோ, ஆனால் என் தங்கச்சிக்கு இந்த காதல் பாடத்தை அருமையாக சொல்லி கொடுக்குறா. எப்போ பார்த்தாலும் என் தங்கச்சி பைத்தியமாக ஓம் பின்னாடியே தாண்டா அலையிறா. மச்சான், நான் தாண்டா அவள் பின்னாடி பைத்தியமாக சுற்றுறேன். அவளை கல்யாணம் பண்ணி வாழ்கிறதுக்குள்ள நான் ஒரு வழியாயிரும் போல இருக்குடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சி போயிடும் போல இருக்குடா. டேய் மச்சான், அது காதல் பைத்தியன்னு சொல்லு. உன்ன மாதிரி ரொம்ப பேர் இப்படி தாண்டா தெரியுறான். டே மச்சான், பொம்பளைக்கு இருக்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லைடா. இத்தனை வரைக்கும் என் தங்கச்சி பின்னாடி கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கிற, உண்மையாலுமே மச்சான் உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. சி போடா நீ வேற. டேய், உன்னை கட்டிக்கு போற என் தங்கச்சி தாண்டா வெக்கப்படணும், நீ எதுக்குடா வெக்கப்படுற? உன் தங்கச்சிக்கு அது இருந்தா நான் ஏன்டா வெக்கப்பட போகிறேன்? ஓ, அப்போ என் தங்கச்சிக்கு வெக்கப்பட தெரியாதுன்னு சொல்கிறியா? டேய் மச்சான், என்னை பற்றி எதனாலும் பேசு, என் தங்கச்சி பற்றி தப்பாக பேசுன எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் பார்த்துக்க. போதும், ரெண்டு பேரும் சண்டை போட்ட மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். இப்போ சண்டை போடுற மாதிரி நடிக்கிறது, சாயந்தரம் ஆனால் ரெண்டு பேரும் சாராயத்தை வாங்கி குடிக்கிறது. உங்கள் ரெண்டு பேர்த்த பற்றி எங்களுக்கு தெரியாது பாரு. ஏண்டா மச்சான், நாம் ரெண்டு பேரும் சாராயம் குடிப்போம்? ஆமாம். இல்லை 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 இல்லை, ஏன்டா நீ வேற. நான் இங்கே ரொம்ப எப்படா குடிச்சிக்கிறேன், ஏன்டா டி. டே மச்சான், எல்லாத்தையும் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டியா? டே மச்சான், காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியாதா? அட போடா டே, காதலுக்கு கண்ணு இல்லை, உனக்கு சுத்தமாக அறிவு இல்லடா டே. உங்கள் ரெண்டு பேர்த்த பற்றி எனக்கு அப்பாவுக்கும் நல்லாவே தெரியும். ரொம்ப நடிக்காதீங்க. என்னம்மா இவங்க ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட நீ நல்லா வசமாக மாட்டிட்டாங்க போல இருக்குது. வாங்க மாமா, உங்கள் பையன் என் தங்கச்சி விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டேங்கிறான், நீங்கள் எங்கள் அப்பாவை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா நீ எப்படி இருக்கிற? சிப்பு, எனக்கு என்ன சிப்பு குறை? ரெண்டு பிள்ளைங்க நல்லா தங்க மாட்டோம் பிள்ளைங்க, நம்மளுக்கு நமக்கு என்ன குறை? டேய் கௌதம், இன்னைக்கு மட்டும் இல்லடா,
நாங்கள் என்றைக்குமே பிரிஞ்சதே இல்லைடா. எங்களுக்குள்ள அவ்வளோ நட்புடா. நாங்கள் 2 பேரும் பிரியக்கூடாது தான் அன்னைக்கே 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். என் மகனுக்கும் உன் பொண்ணுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆமாப்பா கௌதம், வர 2 பேரும் ஒன்றா படித்தோம், ஒன்றா விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், ஒன்றா தான் சாப்பிடுவோம், ஒன்றா தான் தூங்குவோம். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சப்பா, என் சாவுலையும் நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே சாவணும்பா. அதுதான் என்னுடைய ஆச்சை. அப்பா, நீங்களும் மாமாவும் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து 100 வருஷம் நல்லபடியாக வாழ்வீங்க. இப்படியெல்லாம் என்ன பேசாதீங்க. இங்கே பாருங்கள் மாமா, உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா சாப்பிட்டு 2 பேரும் ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? போகலாம். டேய் மச்சான், நான் வரேன்டா, டைம் ஆச்சு. சரி மச்சான். டே அருள, இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா எங்கள் தங்கச்சி பின்னாடியே சுற்றிட்டு இருக்க போகிற? காலகாலத்தில் அவளை கல்யாணம் கட்டிக்கிடா. டேய் மச்சான், நீயும் உங்கள் அப்பாவும் எங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நாங்கள் இப்படி தாண்டா சுற்ற போகிறோம். சரி மச்சான், சாயந்தரம் மீட் பண்ணுவோம். நான் வரேன் மச்சான். அப்பா சொல்லு கௌதம். அருளுக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் எதுக்குப்பா நம்ம நாள் கடத்திட்டு இருக்கணும்? காலகாலத்தில் அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோமே. ஆமாம் கௌதம். கணபதி, ஆமாம், பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா தான் மாப்பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண முடியும். ஆமாம் சிப்பு. நான் இப்போ வர தையல் பௌர்ணமி இல்லாத அடுத்த பௌர்ணமிக்கு நம்ம அருளுக்கும் நம்ம சித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டு விட்டேன் கணபதி. சிப்புரு கணபதி, உன் பேச்சுக்கு நான் என்னைக்காவது மறு பேச்சு பேச்சிருக்கிறேன்னா? நீ சொல்கிற மாதிரியே நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். சிப்புரமணி, சித்ராவுக்கும் அருளுக்கும் கல்யாணம் பண்ணாதான் நம்ம மாப்பிள்ளை கௌதமும் கல்யாணம் பண்ண முடியும். மாமா, முதல்ல நம்ம சித்ராவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியட்டும், அப்புறம் என் கல்யாணத்தை பற்றி பேசுவோம். சரி மாமா, டைம் ஆச்சு, நான் வரேங்க. ஏன்னா அந்த சிவகாமி அம்மா நேரமாக போகலன்னா பத்திரகாளி மாதிரி மாறிடுவா. நான் வரேன் மாமா. ஏன் வேலை? உங்க ஒப்பனுக்கும் உங்க ஆத்தாளுக்கும் கருமாதி பண்ணி வச்ச உன் சித்தியை விட்டு வச்சு என்ன வேடிக்கை பார்க்குறியா? உன் காடு தோட்டத்தெல்லாம் கண்ட நாய்க்கு விட்டுட்டு நீ காலமெல்லாம் என்ன கஷ்டப்பட போறியா? ஏய் சகன், அவளை விட்டு வச்சு வேடிக்கை பார்க்க நான் அவள் வீட்டு வேலைக்காரன்ல. வேஷம் போட்டு அவ குடும்பத்தை வேட்டையாடுற சொந்தக்காரன். ஏன் அப்ப முன்னாடி அம்மனமா நின்று எங்க சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்கின அந்த அபுசாரி முண்டைய நான் சும்மா விட மாட்டேன். என்ன என்ன எதுக்கு நினைச்சிட்டான் அந்த அபச்சாரி உண்டு? அவளை எப்படி அலைய விட முடியும் பாரு. சரி, கல்லை வச்சுதான் கனி எடுக்குன்னு சொல்லுவாங்க, வில்ல வச்சுதான் அம்பு விடுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருன்னு.
வேலை உன் சித்தியோட நிம்மதி போகணும்னா அவன் மக வாழ்க்கையில் நாம் கையை வைக்கணும். அவன் உசுரான்னு நினைக்கிறான். அவன் மக வாழ்க்கையில் நாம் கையை வச்சா 7 ஜென்மத்துக்கும் அவன் மகனை நினைச்சு அவன் நிம்மதியை இழக்கணும். வேலை எந்த மகனுக்காக உசுரா நினைக்கிறாளோ, ஜெகன், எந்த மகனை அவ உயிரா நினைச்சிட்டு இருக்காளோ, எந்த மகனுக்கு என்ன நடுத்தருவ நிறுத்தினாலோ, அதே மாதிரி அவன் மகனை சொத்து இல்லாம காடு தோட்டம் இல்லாம பொண்டாட்டி பிள்ளை இழந்த நடுத்தருவ நிறுத்தல அவன் நிறுத்த வைப்பேன். எப்படின்னு பாக்குறியா? சொல்லிட்டு செய்யற முட்டாள், சொல்லாம செய்யறவன் அறிவாளி. இந்த வேல் என்ன செய்ய போறேன்னு பொறுத்திருந்து பாரு. வணக்கம் ஐயா. இந்த வணக்கம்லாம் வாக்கணையா தாண்டா இருக்குது. காரியத்தில் மட்டும் கண்ணா இல்லையா? ஏண்டா பொண்டாட்டி பெருசோம்னு சொல்லி பல்ல அழிச்சிட்டு 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனேன். வாங்கின பணத்துக்கு வட்டி இல்லை, அசலும் வரல. ஐயா, வாங்குற பணம் வயிற்றுக்கும் வாய்க்கும் வயிற்றுக்கு தான் பத்துது. என்னையா பண்றது? அதுக்கா என்ன பண்ண சொல்ற? உங்களுக்கும் கொடுக்கணும்னு தான் ஏன் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? பிள்ளைங்க படிப்பு, ஆஸ்பத்திரி செலவு, இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று செலவாக வந்துடுதுங்க ஐயா. ஒன்றும் சமாளிக்க முடியல. ஏண்டா பொத்திக்கிட்டு படுத்திருக்கணும். 5 பொட்டை பிள்ளையா பெற்று போட்டேன். 5 பொட்டையா பார்த்தவன் அரசனா இருந்தாலும் ஆண்டியாவான்னு தெரியுமா தெரியாதா? ஐயா, பணம் வேணும்னா பணத்தை மட்டும் கேளுங்க. அதை விட்டு இளவு கிழவனு எதுவும் பேசாதீங்க. அவ்வளோ ரோசமாக இருக்கிறவன் என் பணத்தை திருப்பி வைடா. யாரை மாத்திர மாதிரி விடுப்பா, 1000 தான் இருந்தாலும் என்ன என்ன இரு. அவன் 1000 தான் இருந்தாலும் என் சித்தி வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரன். அதுக்காக கொடுத்த பணத்தை கேட்கவாங்கன்னு சொல்றியா? அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவன் புள்ள கூட்டையை யாருப்பா காப்பாத்துறது? உனக்கு எவ்வளோ பணம் தரணும்? 10,000 ரூபா கொடுக்கணும். அதுக்கு வட்டி இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அது என்னன்னு பார்த்து போக்க வாங்க. அவன் கொடுக்க வேண்டிய பணத்தில் 10,000 கொடுக்குறேன். மீதி வட்டியை நான் தரேன். ஏன் வீராசாமி, நீ இப்படியே இருந்தா எப்பறம் உன் குடும்பத்தை காப்பாற்ற போற? ஐயா, கஞ்சிக்கே கையேந்து நிற்கிறேன். என்னால் என்னையா முடியும்? முடியும், உன்னால முடியும். ஒன்னா இருக்கிற என் சித்தி குடும்பத்தை 2ஆக. நீ எத்தனை நாளைக்கு தான் வேலைக்காரனா இருக்க போற? பொண்டாட்டி பிள்ளைங்களை நீ எப்படி காப்பாற்ற போற? நான் சொல்றத மட்டும் கரெக்டா கேளு. கடங்காரனாக்கிற உடனே காசு பணம் உள்ளவனா மாத்துறேன். சொத்துக்கே வழி இல்லாத ஒன்ன நிறைய சொத்துக்கு சொந்தக்காரனாகிறேன். காடு சொத்து இல்லாத ஒன்ன தோட்டக்கார நல்லா வலுவா மாத்துறேன்.
நான் சொல்கிறத மட்டும் நீ சரியாக செய்யணும். அப்பா ஒன்னா இருக்கிற மாமியாலும் மருமூலியும் பிரிக்க சொல்றேன். இனிமே அந்த சிவகாமி குடும்பத்துக்கு சனியும் பிடிச்சுக்கிடுச்சுன்னு பார்த்துக்கோ. இன்னையிலேருந்து அந்த குடும்பத்தை சன்னி செதுக்கி வைக்கல நான் யாருன்னு பாருங்க. அம்மா அம்மா வாங்கம்மா, பால் கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா, சொசைட்டியில் கொண்டு போய் ஊற்றிடு. மீதி பால் தானே கொண்டு வந்திருக்க? இல்லைங்கம்மா, இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக தூங்கி போயிட்டேன், அதனால் சொசைட்டிக்கு போக முடியல. உங்கள் அத்தைட்டுக்கு இது சொல்லிவிடாதீங்கம்மா, நாயே பேயினை கண்டபடி பேசுவாங்க. பயப்படாத, நான் சொல்ல மாட்டேன். அம்மா ஒரு உதவி. சொல்லுங்க. ஆர்வ கோளாறுல 5,000 பொட்டை பிள்ளைங்களை பேத்து போட்டேன். எங்கள் வீட்டுக்காரி கட்டிக்கு துணி இல்லாமல் கூட ஒட்டு துணி கட்டிட்டு இருக்கிறா. உங்ககிட்ட இருக்கிற புடவையில் ஒரு 2 கொடுத்தீங்கன்னா. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பட்டு புடவை தானே. ஆமாம்மா, அதெல்லாம் வேணாம்மா, சாதாரண புடவை. உங்கள் அத்தைக்கிட்ட இதே புடவை இருக்கும், அதெல்லாம் பார்த்து எதோ 2 ஒன்று கொடுங்க. அப்படியா? இருங்க, என்கிட்ட என்ன புடவை இருக்குன்னு பார்த்துட்டு நான் கொடுக்குறேன். சரிங்கம்மா, இருங்க வரேன். வீரசாமி, தோட்டத்தில் வேலையை விட்டு இங்கே என்னடா பண்ணுற? உங்கள் மருமக புள்ளத்தாம்மா வர சொன்னாங்க. என்ன எதுக்குடா வர சொன்னா? அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட புடவை இருக்குதான், அதில் 2 எங்கள் வீட்டுக்காரிக்கு தரேன்னு சொன்னாங்க. நான் கூட சொன்னேங்கம்மா, உங்கள் அத்தை எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுங்கன்னு. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? நாதேரி முண்டை, அவளை கேட்டு நான் கொடுக்கணுக்குமா? என்னுடைய சீலைய நான் யாரை கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கம்மா. நகை போட்டு வந்தவளுக்கு நாட்டாமையா? பணம் காசோட வந்தவன் மவுசு காட்டுறாளா? வரட்டும் அந்த முண்டை, வச்சுக்கிறேனே கச்சேரி. வீரசாமி, இந்தா நாயை குளிப்பாட்டி நடுவட்டில் வச்சாலும் அதை புத்தியை காட்டுன்னு சொல்லுவாங்க. என்னடி இதெல்லாம்? அத்தை, வீராசாமி பொண்டாட்டிக்கு மாத்திக்கு புடவை இல்லைன்னு சொன்னாப்புல, அதான் என்கிட்ட கட்டாத புடவை ஒரு 4-5 இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். யாரை கேட்டு இந்த வேலை செஞ்ச? கேண்டி வரட்டும் முண்டை, உனக்கு இதெல்லாம் வேற நடக்குதா? வீட்டில் இல்லாம போது எதை வேணாலும் பண்ணுவேன், நான் கேட்க கேண்டி. நான் இல்லாத போது என்னை பத்தி என்னென்னமோ குசு குசுன்னு பேசிருக்கியாமே. என்னடி பேசுன? என்னடி பேசுன? கேண்டி, உன்னை நான் கொடுமை பண்ணாம அப்படியே நீ பண்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டிட்டு இருக்கேங்கிறதுனால என்ன தலையாட்டி பொம்மைன்னு நினைச்சியா? சொல்லடி, தலையாட்டி பொம்மைன்னு நினைச்சியா? இனிமே பத்த மாமியார் மாதிரி நானும் உன்னை அடக்கி வச்சிருந்தனா என்ன பேசியிருக்க மாட்டேன். நான் போனா போது விட்டுட்டு போறதுனால என்ன ரொம்ப இலக்காரமா போச்சா? சொல்லடி, என்ன பேசுறேன்? இதப்பா, இப்போ எனக்கு குடிக்க தண்ணி வேணும். போய் எடுத்துட்டு வா. போடி. அத்தை, ஏய் கையை நடக்குது. அது உங்களை பார்த்த பயத்தில். ஓஹோ, பார்த்த பயத்தில் கை நடுங்குதா? கொண்டா. தண்ணி கேட்டா சுடு தண்ணி கொண்டு வந்து தர. வாடிங்க, வாங்க,
ஒரு பிள்ளை பக்க துப்பு இல்லாத நாய் என்னையே ஏத்து பேசுற அளவுக்கு ஆளாயிட்ட, அப்படிதானே? அது நீங்க எப்பவுமே சுடு தண்ணி தானே குடிப்பீங்க. சரி சரி, இப்போ யாரை கேட்டு அவனுக்கு சேலை கொடுத்த? அத ஏன் புடவை கொடுக்கறதுக்கு நான் யாரை கேட்கணும் சொல்லுங்க. ஏண்டி, நான் என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கேன்? வரவங்களாம் எடுத்து நீட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், கொடுக்கணுமா வேண்டாமான்னு. அத்தை, உங்க புருஷ வீட்ல நீங்க எந்த உரிமையோடு வாழ்றீங்களோ அதே மாதிரி ஏன் புருஷ வீட்ல அதே உரிமையோடு நான் வாழ்றேன். ஏய், இந்த வீட்ல நான் வச்சதான் சட்டம். என்ன கேட்காம ஒரு துரும்பு கூட வெளியே போக கூடாது. ஒருத்தர் கொடுக்கணும்னா என்ன கேட்டு தாண்டி நீ கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஓய்ஸத கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் ஓ வீடு இல்ல, நான் சம்பாரிச்சு கட்டின வீடு இது. ஏய், இப்போ நான் போறேன். என்ன திரும்பி கூப்பிடுவேன், வந்து என்னன்னு கேட்கணும். கேட்கல தொலைச்சு தோரணம் கட்டிடுவேன். இத பார், ஒரு பொம்பளைக்கு புள்ள பக்கர் தான் சரியா இருக்கும், ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி சரியா இருக்கணும். ஆனா உனக்கு ஏன் புள்ள கூட வாழணும்னு தகுதி இருந்தா அதுக்கு நான் சொல்லணும்டி, நீ இருக்கணுமா வேண்டாமான்னு. என் பிள்ளைய வச்சு ஏதாவது திட்டம் போடலான்னு நினைச்ச உன்னை இந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வெளியில போனா போய் தான் ஆகணும். ஏன்னா இது இந்த சிவகாமியோட ராஜ்யம், புரியுதா? வீராசாமி, இங்க நடந்ததை நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. மாமியார் மருமக சண்டை எப்பவும் எல்லா வீட்லயும் நடக்கிறதான், சரியா? எங்க அத்தை படிக்காதவங்க, அதனால தான் இப்படி நடந்துக்கிறாங்க. ஆனா நல்லது கெட்டது எடுத்து சொன்னா நிச்சயம் புரிஞ்சுக்குவாங்க. அவங்கள எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அடா அதை விடுங்கம்மா. இந்த உங்க நல்ல மனுஷுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. ரெண்டு புடவை கொடுக்கறது அந்த பொம்பளை என்ன கிளிக்குது. அந்த பொம்பளை மட்டும் உங்க நல்ல மனுஷுக்கு அப்படி நயவஞ்சிக்கு பொம்பளை வந்து உங்களுக்கு மாமியாரா மாட்டிருக்கிறான். அந்த பொம்பளை மட்டும் நீங்க சும்மாவே விடக்கூடாதுமா. ஐயோ வீரசாமி, அவங்கள நான் பாத்துக்கிறேன். இந்த புடவையை கொண்டு போய் உன் பண்டாடிட்டு கொடு, சரியா? சரிங்கம்மா. சரி, பார்த்துப்போ. நீ நினைக்கிற மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்பும் பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை காதலிச்சேன் பாரு, அது ஏன் தப்பு தான். நீ என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? டி, பள்ளிக்கூடத்துல ஒருத்திக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசல, அது மட்டும் இல்லாம தொட்டு தொட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் பள்ளிக்கூடமா இல்ல காம கலைக்கூடமா? கல்வி கூடமா இருந்தத காம கலைக்கூடமா நீங்க ரெண்டு பேரும் மாத்திட்டு இருக்கல? மக்கு, அது எங்க பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற டீச்சர். அவங்க அப்பாவுக்கு போன மாதம் உடம்பு சரியில்லை. அதனால் ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி கொடுத்தேன். அது நன்றி சொல்ல வந்த பொண்ணை பார்த்து இப்படி தப்பாக பேசுறியா? பரவாயில்லையா? நிஜமா தான் சொல்றியா? அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு பொண்ணுக்கு எதிரி இன்னொரு பொண்ணு தானே. அது சரியாக தான் இருக்கு. இப்படி பேசி பேசி நீ என் மனசை மாத்திடுற. போ, உன் மேல எவ்வளோ கோவத்தில் இருந்த தெரியுமா? என் மேலே இவ்வளோ கோபமாக வந்த பொண்ணுக்கு இந்த கன்னத்தில் ஒரு முத்தம், இந்த கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். டேய், இப்படியே பேசின அவ்வளோதான். நீ வாத்தியார் பேசுகிற மாதிரியா பேசுகிற? வாத்தியாரே எப்படி இருந்தா உங்க கூட படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் நல்லா ப்ரில்லியண்டான பைக் தான்.
இது என்ன பண்ணுவானுங்க? என் வயசில் உள்ளவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதான் என்ன பண்ணுவாங்க? காதலிச்சா கட்டி பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. கட்டி பிடிச்சா எங்கடா சொல்லு. பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான். பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கலைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். உன் தோள் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் உதய ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான், ஒன்றும் ஒன்றும் ஒன்றாய ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். La 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 la, la 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 la, la 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 la, la 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 la. கண்ணில் கடை கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே, கால்கள் எந்தன் கால்கள் காதல் கோலம் போடுமே. நாணம் கொண்டு மேகம் ஒன்றில் மறையும் நிலவென, கூந்தல் கொண்டு முகத்தை நீயும் மூடும் அழகென. தூக்கத்தில் உன் பேரை நான் சொல்ல காரணம் காதல்தானே. பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததாலே. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். நீயும் என்னை பிரிந்தால் எந்தன் பிறவி முடியுமே, மீண்டும் வந்து சேர்ந்தால் மறுபிறவி தொடருமே. நீயும் கோவிலானால் சிலையின் வடிவில் வருகிறேன், நீயும் தீபமானால் ஒளியும் நானே ஆகிறேன். வானின்றி வெண்ணிலா இங்கில்லை, நாமின்றி காதல் இல்லையே. காலம் கரைந்த பின்னும் கூந்தல் நரைத்த பின்னும் அன்பில் மாற்றமில்லையே. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரிய ஆசைதான், ஆசைதான் உன்மேல்
இந்த ஊரில் நமக்கு ஒரு வேலை இல்லாத போச்சாடா. அத்தாடா என்னடா பண்ணுறது? ஏடா நமக்கு ஒரு வேலை இல்லையா? அதுக்கு தான் காடு கொத்த போகலான்னு வந்தேன். என்ன பண்ணலாம்? அடா நீ யார வரப்பு விளையும் போடுவேன். இந்த கடப்பாடையை வச்சுக்கிட்டு நான் எந்த வேலையும் செய்ய முடியும்? என்னாலயா வந்திருக்கிறீங்க? ஆமாய்யா, என்னோட சட்டி ஓட்டை விழுந்துருச்சு. அதை தான் கொஞ்சம் அடைக்கலான்னு போறேன். நீ என்ன உன் கடப்பாறையை வச்சுக்கிட்டு நிக்கிற? ரொம்ப வெயிட்டு தான் போல கடப்பாறை. நாங்களாம் எத்தனை ஓட்டை அடிச்சுக்கிறோம் இந்த ஊர்ல கேட்டு பாரு. நெசமாலுமா? உன் சைஸை பார்த்தா அப்படி தெரியலையேடா. இங்க பாரு, நீ எத்தனை ஓட்டை அடிச்சாலும் எங்க ஓட்டையும் உன்னால அடைக்க முடியாது. ஐயோ இங்க பாருடி, அவன் கடப்பாறை பையா ஏடா இத்தா பெரிய ஓட்ட கால்லாம் போகுது. டேய் இவன் பாரு, இவன் கடப்பாறை விட்டு ஓட்டையை பெருசு பண்றான். ஐயா நிஜமாலு டேய் உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. எதுக்குடா என் ஓட்டைக்குள்ள உன் கடப்பாறையை விடுற? இல்ல நிஜமாலு ஓட்டை இப்படியே விழுந்துச்சு. ஆமா, நான் வச்சிட்டு இருந்தேனா பொடுக்குடின்னு ஓட்டை விழுந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டோம், இந்த ஓட்டை எப்படி வந்துச்சுன்னு கூட எங்க ஆயா சத்தியமா எனக்கு தெரியாதுடா. ஒழுகாம அடைப்பானான்னு கேளுடி. ஆமா, நீ அடைப்பிய நல்ல ஓட்டைய? இல்ல இந்த ஓட்டை வந்து எனக்கு தெரியாத விழுந்து போச்சுன்னா எனக்கு கோவம் வந்துடும். சத்தியமா எனக்கு தெரியலடா. ஒரு பொம்பளைக்கு எப்படி தெரியாத ஓட்டை விழுவோம்? அதான் ஏதோ ஒன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் தான் கடப்பாறை ஊடனானா உடஞ்சி போச்சு. அதைத்தான் நான் சொல்றேன். ஓட்டையை அடைக்க முடியுமா? இது மாதிரி எத்தனை ஓட்டையை பார்த்துக்கிறேன் நானு. இந்த ஓட்டையை அடைக்க முடியாது. சரிங்க, அடைச்சு காட்டு பார்க்கலாம். ஆமா, சிமெண்ட் பால் ஊற்றி அடைக்கலாமா? தேங்காய் பால் ஊற்றி அடை. தேங்காய் பால் அது நிறைய வரும். உன்னோட பாடிக்கு தேங்காய் பால் வரலைனாதான் அதிசயம், வந்தா ஒரு அதிசயம் இல்ல. சரி, ஏதோ ஒன்று ஊத்தி அடைச்சு கொடுங்க. உனக்கு என்ன இதை அடைக்க முடியுமா முடியாதா? சரி இரு அடைக்கிறேன். நான் அடைக்கிறது ரெடியா தான் இருக்கிறேன். இந்த ஓட்டை எப்படி விழுந்துச்சு? ஏண்டா அடைச்சுனா இதை குத்திட்டு இருக்கேக்கா. இங்க பாரு அக்கா கறி, இந்த ஓட்டை எப்படி விழுந்துச்சுன்னு கேட்கறான். இந்த ஓட்டை விழுந்ததே எனக்கு தெரியலடான்ற. விழுந்தது காரணமே கடப்பாறை குத்தி தான்டா பூமுட்டை பாயில. நாங்களா கேட்கறத பார்த்து அப்படியே தெரியுதா உங்களுக்கு? நீ பேனை போட்டுக்க வேண்டிதான், காலை ரெண்டு விரிச்சு பிடிச்சிக்க வேண்டிதான், பேனை போட்டு குச்சி குச்சின்னு தூங்குறீங்க. உனக்கு தடத்தால போற கடான்னு ஊழிட்டு போயிடுறான். அப்புறம் ஓட்டை அடிங்க காலை அடிங்கன்னு இப்படி கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துட்டு போவீங்க. இதுதான் எங்களுக்கு வேலையா? நல்லா அசிங்கமா பச்சை பச்சையா பேசி விடுவேன். ஏன்னா ஏதோ கொஞ்சமா மண்டையா பூதுற அளவு இப்படி உடச்சு வச்சிருக்கேன். நான் இங்க தாராபுரம் எடப்பாடி போய் கூட அடைச்சுக்கிறேன். குடியா நீ உன் சட்டியாவது ஒழுங்கா வாங்கிக்கலாம். உன் ஓட்டையும் பிடிச்சி கிழிச்சு விட்டுருவானுங்க. ஓட்டையை நான் அடிச்சு கொடுத்துறேன். அடைச்சு கொடுத்து நீ அப்படி அடைச்சு கிழிச்ச. இப்படிதான் சொல்றாண்டி, உள்ள விட்டு விட்டு நோண்டிட்டு இருக்காண்டி ஓட்டையை போட்டு. இங்க அவன் கடப்பாறை ஐயோ அவன் என்னடா அத்தை சோடுக்கு மம்டி வச்சிருக்கான். அவன் மாதிரி சூப்பி போட மாதிரி வச்சிருக்கான், மாதிரி அம்மா தண்ணி வச்சிருக்கான். காலே உள்ள போகுதுதா. ஐயோ இங்க பாருங்க, என் ஓட்டையில அவன் காலை விடுறான். ஏடா தலையே உள்ள போகும்போது காலு போதாதா? இங்க வா நம்ம போலாம். இவனுக்கிட்ட பேசி ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஒழுங்கு மரியாதையா என் சட்டிக்கு காசு எடு. உன் சட்டி ஓட்டை அடைக்கணும்னா சட்டியா சமத்தரம் போய் கொசவண்டை கொடுத்து நல்லா கல்யாணம் பண்ணி உளி பேஞ்சு அப்படி சப்பு சப்புன்னு அப்பத்தான் ஓட்டை அடையும். காலே போட்டியாடா? காலே போட்டானா? போடா தீட்டவாயா. ஆயா ஓட்டடி ஓட்டடினா கடப்பாறை எப்படி அடிக்கிற? நல்லா என் காலை ஓடிச்ச நாயா. இனி ஏத்தி புடுவானாட்ட குட்டம்னா. கடப்பாறைய பாரு. ஆனாடா உன் கடப்பாறை உன்ன விட வெயிட்டா இருக்கு. பாரு எவ்வளவு. மொத படுக்க வைடா. ஓட்டை அடிச்சு போலாம். அடிச்சு போலாமா? என்னது? சட்டியை படுக்க வை. சட்டியவே அங்க உடைச்சு போட்டா சட்டி எங்கடாயா படுக்க வைக்கிறது உனக்கு? மம்முட்டிய போட்டு கரண்டி விட்டுருவேன். படுக்க வச்ச சாட. நீங்க ரெண்டு பேர் பாருங்க ஓட்டை அடிக்கிறோம். ரெண்டு பேரும் அமைதியா இருங்கடா. நீங்க ரெண்டு பேரும் படுங்க அடிக்கிறோம். டேய் ரெண்டு பேரும் அமைதியா இருங்கடா. அந்த ஓட்டை ரெண்டு எண்ணித்ரா. ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. அதை நான் போட்ட ஓட்டை நானே அடிச்சுக்கிறேன். உங்க வேலை போய் பாருங்கடா. இவன் பாரு அஜித் குமார் மாதிரியே இருக்கான். இது மட்டும் இல்ல, இங்க பல ஓட்டைக்குது. உங்களால முடிஞ்சு அடிச்சு பாருங்கடா. எல்லாமே நான் போட்ட ஓட்டை தான்டா. சப்பாவாயா, நான் உன்னை அழகா இருக்கன்ற நீ என்ன ஓட்டையை அடைக்கிறதுலயே இருக்க? பிச்சு புடுவேன் ஜாக்கிரதை. சரி இது யாரு வாடி ஃப்ரெண்டா? அவனுக்கு வேணாடி. இவன் பாரு வெள்ளையா அழகா இருக்கான்.
அவன் கோலையா இருக்கா, இவன் குச்சா இருக்கா. ஆமா, இவன் பத்தியா? இவன் தான் கரெக்டா சும்மா நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு அமுல் பேபி மாதிரி இருக்கும். நீங்க நல்லா நச்சுன்னு ஓட்டை அடைப்பீங்களா? ஆமா, நாம தான் ஓட்டி அடிக்கிற வேலை கில்லாடியாச்சே. நிஜமாலுமா? நிஜமாலுதான். சரிங்க, எங்க வீட்ல 2 ஓட்டை காலியா தான் இருக்கு, வந்து அடிச்சு கொடுக்குறீங்களா? வாங்க, நான் அடிச்சு கொடுக்குறேன் ஓட்டையா. ஏய், நீ வாடி, நம்ம இவரு கூட போய் ஓட்டையை அடைச்சுக்கலாம். நீங்க போங்க. 2 ஓட்டை அடிச்சுக்கிறா நீ. வாடி பட்டி சந்தையிலே வாங்கின 2 காளை மாடு ஏற போட்ட போகையிலே ஒத்த மாட்ட காணலையே. அடி என்னடி நான் செய்வேன், எதை நினைச்சு அழுவேன். தொண்டைக்குள்ள துக்கம் இப்ப அடைக்குது ஒரு பக்கம். தொண்டைக்குள்ள துக்கம் இப்ப அடைக்குது ஒரு பக்கம். வந்த பொண்ண போலே வளர்ந்திருக்கு பயிரி இப்போ வயதான கிழவன் தலை போல வெளுத்து தானே போயிடுச்சு. அடி என்னடி நான் செய்வேன், எதை நினைச்சு அழுவேன். தொண்டைக்குள்ள துக்கம் இப்ப அடைக்குது ஒரு பக்கம். உரைச்ச மஞ்சள உரசி பார்த்து உரைச்ச மஞ்சள பூசட்டா உரசி பார்த்து பேசட்டா. உரைச்ச மஞ்சள பூசட்டா உரசி பார்த்து பேசட்டா. ஆசை மச்சான் ஏங்க வச்சா அணைச்சு பாரு வாட்டமா கண்ணே ஆட்டமா. உரைச்ச மஞ்சள உரசி பார்த்து உரைச்ச மஞ்சள பூசட்டா உரசி பார்த்து பேசட்டா. ஆசை மச்சான் ஏங்க வச்சா அணைச்சு பாரு வாட்டமா கண்ணே ஆட்டமா கண்ணே ஆட்டமா. உப்பு வேளையும் கடலுக்குள்ளே முத்து ஒண்ணு கிடக்குது. முத்து குளிக்கும் ஆசையிலே மூச்சு வாங்கி தவிக்குது. மலகடல சாட்சி வச்சு அணைச்சிக்கிட்ட வாட்டமா கண்ணே ஆட்டமா. உரைச்ச மஞ்சள உரசி பார்த்து உரைச்ச மஞ்சள பூசட்டா உரசி பார்த்து பேசட்டா. ஆசை மச்சான் ஏங்க வச்சா அணைச்சி பாரு வாட்டமா கண்ணே ஆட்டமா கண்ணே ஆட்டமா.
வாங்க டாக்டர். என்ன டாக்டர், டாக்டரை தேடி பேஷண்ட் காலம் போய் பேஷண்ட்டை தேடி டாக்டர் வர காலம் ஆயிடுச்சு. நான் ஒரு டாக்டராக உங்களை தேடி வரலாமா? உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் நான் வந்திருக்கேன். சரி, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். சரி, எனக்கு பால் பாயசம் ரெடி பண்ணி குடிக்கிறீங்களா? 3 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நீங்கள் எந்த குட் நியூஸும் சொன்னதே இல்லையா டாக்டர்? அன்னைக்கு சொல்லலை என்னம்மா, இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நீ பால் பாயசம் ரெடி பண்ணிட்டு வா. டாக்டர், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதனால ஏற்கனவே பால் பாயசம் செஞ்சு வச்சுருக்கேன். இருங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். குடிச்சிட்டு என்ன பொய் சொல்ல போகிறீங்கன்னு தெரியல, பார்க்குறேன். இந்தாங்க டாக்டர். பூங்கொடி, பால் பாயசம் ரொம்ப ஸ்வீட்டாக இனிப்பாக இருக்குமா? சரி, உனக்கு ஒரு இனிப்பான செய்தி சொல்லட்டுமா? சொல்லுங்க டாக்டர். பூங்கொடி, நீ அம்மாவாக போகிறோமா? டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என் காதுல விழல, என்ன சொன்னீங்க? நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போற பூங்குடி. டாக்டர், நீங்க 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 சொல்றது உண்மைதானே? இந்த ஒத்த வார்த்தைக்காக தான் டாக்டர் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன். என்ன ஒவ்வொருத்தரும் மலடி வரடின்னு திட்டம் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ வளைச்சது தெரியுமா டாக்டர்? இனிமே என்னை யாரும் மலடின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. எனக்கு இனிமே உன்னை யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்கம்மா. ஏன்னா நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போற. அது அந்த ஊர் உலகம் பார்க்கத்தான் போகுது. அழுவாதம்மா. டாக்டர், இது கேட்கும்போது என் மனசுக்கு என்ன பண்ணுது? வாங்க டாக்டர், வாங்க பூபதி. பூங்கொடிக்கு பிறந்த நாள். டாக்டர், பூங்கொடி ஃபோன் பண்ணி சொன்னா மறந்துட்டேன். சாரி டாக்டர். ஓகே பூபதி. என்னங்க, இந்தாங்க முதல்ல இந்த பால் பாயசம் சாப்பிடுங்க. பூங்கொடி, உன் பிறந்த நாளுக்கு வெறும் பால் பாயசம் தானே? எனக்கு இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷக்காரன் என்னன்னு நீங்க மட்டும் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி நான் செய்ய தயாரா இருக்கேன். என்ன சொல்றீங்க? என்ன, உங்க அப்பா நம்ம வீட்டுக்கு வராரா? இல்லைங்க. இல்ல, நம்ம டாக்டர் கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறோமா? ஐயோ, அதுவும் இல்லைங்க. அம்மா தாயே, உன் சந்தோஷத்துக்கு உண்டான காரணத்தை நீயே சொல்லு. அது 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 வந்து நீங்க அப்பாக்க பாருங்க. பூங்குடி, என்ன சொல்ற? நான் அப்பா போறேனா? பூங்குடி, டாக்டர், நான் அப்பா போறேனா? டாக்டர், என் வாழ்க்கையில இன்னைக்கு தான் டாக்டர் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். பூங்குடி. பூபதி, இந்த சந்தோஷத்தை 2 பேரும் கொண்டாடுங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல் தான் போன் வந்துட்டே இருக்கு. என்ன போய் பேஷண்ட்டை பார்க்குறேன். ஆனால் மறக்காம பூங்குடி அடிக்கடிக்கு செக்கப்பை கூட்டு வந்துருங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். போயிட்டு வாங்க. டேக் கேர். எனக்கு இந்த ஒத்த வார்த்தைக்காக தானே நம்ம இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தோம். எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்ன தெரியுமா? நம்ம குழந்தைய உங்க கையில கொடுத்துட்டு உங்க மடியில தான் என் உசுறு போகணும். எனக்கு அது ஒரு பாக்கியம் எடுத்தாலே போதுங்க. பூங்குடி, நமக்கு தான் வாரிசு வரப்போறல்ல, அப்புறம் என்ன, சந்தோஷமா இரு. சரிங்க. ஆமா, உங்க பையன் என்ன சொல்றான்னு காது வச்சு கேட்க மாட்டீங்களா? பூங்குடி, நம்ம பையன் படு விவரமா இருக்கான். என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? அப்பா, என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது. நான் பிறந்ததுக்கு அப்புறம் 10 மாசத்துல எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்னு கேட்குறோம். சி போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு.
நான் என்ன பண்ணட்டும்? அவன் தான் கேட்குறானே. ஆமா ஆமா, அவனுக்கு உங்களுக்கு வேலையே இல்லை, போங்க. தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே, எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே. கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனோ, இன்பச் சிறைப்பட்டு திரையிட்ட கண்ணனோ. கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனோ, இன்பச் சிறைப்பட்டு திரையிட்ட கண்ணனோ. நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே, எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே. கொட்டிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் என் பக்கம் வரும். வித்துக்கள் கட்டிய முத்துச்சரம் என் பக்கம் வந்து பொன் முத்தம் தரும். ஒரு முத்துத்தான் உடைப்பட்டுத்தான் பூவாய் மாறும். அதை தொட்டுத்தான் அணை கட்டித்தான் பாடும் ராகம். வண்ணச்சிலை பெற்று தரும் அன்பு சின்ன கிளி, கலை கற்று தரும் அந்த வண்ணக்கிளி. சிந்திடாமல் வந்த தேனே சொந்தமானேன் நான். நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே, எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே. இந்த பூவைக்கு பூ வைத்து சூடிடும் மாமனுக்கு, நல்ல தோகையின் தோகையில் சோக்கிடும் மாமனுக்கு. அன்புக்கும் பங்குக்கு ஆள் வர போகுது, அம்மா என் அப்பா என்று ஆட்டிட போகுது. வெட்கத்தில் மின்னிடும் தங்கக்கூடம், அது தொட்டு தரும் உன் சொர்க்கம் வரும். கற்பனை கட்டிய முல்லைச்சரம் என்னை கட்டிக்கொள்ள தன் கையை தரும். பல வண்ணம் தான் ஒரு எண்ணம் தான் பாலாய் ஊரும். ஒரு செல்லம் தான் இவன் செல்வந்தான் நாளை தோன்றும். கண்ணம் தனில் சின்னம் பல என்று எண்ணித்தரும், இன்னும் பல இன்பங்களை சொல்லித்தரும். முத்துமாலை நித்தம் போட சித்தமானேன் நான். நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே, எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே. கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனோ, இன்பச் சிறைப்பட்டு திரையிட்ட கண்ணனோ. கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனோ, இன்பச் சிறைப்பட்டு திரையிட்ட கண்ணனோ. நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்க நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே,
எந்தன் கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் சுகமொன்று தந்ததே. அம்மா அம்மா நான் பூங்குடி கர்ப்பமா இருக்காம்மா. அம்மா அம்மா நான் அப்பாவை போறேன், நீங்க ஆயாவா போறீங்க. என்ன அப்பான்னு கூப்பிட நம்ம வீட்டுக்கு ஒரு சிங்கக்குட்டி வர போறோம்மா. நம்ம வம்சத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுமா. அம்மா மகமாயி, நான் கும்பிட சாமி என்னை கைவிடலை. ஐயோ அப்பா தங்கம், உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டாத சாமி இல்லை. அத்தனை சாமியும் இன்னைக்கு என் வம்சம் தலைக்க இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுத்துருக்கு. அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? நீயும் குழந்தையும் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வேண்டுதல் வச்சுருக்கிறேன். நான் அக்னி செட்டு எடுத்து அளவு கொத்தி என் வேண்டுதலையும் நான் நிறைவேற்ற போகிறேன். ஐயோ மகராசி நல்லா இருக்கணும். பாத்தியா பூங்குடி, எங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பாத்தியா? அம்மா இதே சந்தோஷத்தோட நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? டேய் கௌதம், கார் எடுறா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரிங்க. வீராசாமி, வீராசாமி, சொல்லுங்கம்மா. இதை பார், 500 ரூபா உங்கள்கிட்ட பணம் தரேன். நேராக கடைக்கு போகிறேன், நான் சொல்கிறத வாங்குற. சரி, அதை வாங்கி போல்ல கலந்து கொடுத்துட்றேன். சரிங்கம்மா. புரியுதா? புரியுதுமா. இவ பிள்ளைய பெத்து கொடுப்பாளா, நான் அதை வாங்கிக்கவே நினைச்சாளா? என்னையே ஏத்து பேசுறவே ஏ பையனோட அவளை வாழ விட்டுவனா? ஏ பையனுக்கு இவ வாரிசு பெத்து கொடுப்பா, அந்த வாரிசோட ஏ பையன் கூட வாழ விட்டுருவாளா இந்த சிவகாமி? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். அவ மலடிங்கிற பேரோட இந்த வீட்டை விட்டு துரத்தல. என் பேரு சிவகாமி இல்லடா. அவ என்னைக்கு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து எனக்கு பிரச்சனை தான். இன்னமே என்னை ஏத்து பேசிட்டா அவ நம்பி வாழக்கூடாது. அவளை விரட்ட வரலும் நான் ஓய மாட்டேன்டா. சரிங்கம்மா. டேய் புரியுதா? புரியுதுமா. காதும் காதும் வச்ச மாதிரி கச்சிதமா காரியத்தை முடிக்கணும். சரிம்மா. இத நீ சொல்லணும்டா. என்ன சொல்ல வைக்கிற? போ, போய் வேலையை பாரு. ஏடா மடையா, தண்ணி கொஞ்சம் கம்மியாக கலக்க வேண்டியது தானே. என்ன இது? ஏய், இருக்க வீடு இல்ல, வெள்ளாம பண்ண காடு தோட்டம் இல்ல. மனச நிம்மதி இல்லாம தெரு தெருவா சுத்திட்டு இருக்கிறோம்டா. அந்த பூங்கடி புள்ளைய பெத்து போட்டுட்டா அப்புறம் நாம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும். அந்த பூங்கோடு அந்த சிவகாமியோட சொத்தை ஏன்னு கேட்க ஆள் இல்லாம தடிக்கணும்டா. சே வேலை, அந்த பூங்கொடி முட்டம் பிள்ளையை பெற்றுக்கிட்டான்னு வச்சுக்க, இருக்கிற அத்தனை சொத்தை பற்றியும் அந்த சிவகாமி அந்த புள்ள பேரில் எழுதி வச்சிருவா. அப்புறம் நாம வேலு நம்பி இருக்கிற நாம
திருவோடு தானா எடுக்கணும் வீராசாமி. அத்தனை சொத்தம் வீராசாமி பேருக்கு வந்தாகணும். ஏல ஏய் வீராசாமி, அந்த பூங்கொடி வயிற்றுல வளர்ற குழந்தைய விட்டு வச்சோம்னு வச்சுக்க, நாளைக்கு பிரச்சனை என்னமோ நமக்கு தான். ஏய், நமக்கு தேவை அந்த சிவகாமியோட சொத்து. அதுக்கு தனியா எது வந்தாலும் அதை வேரோட புடுங்கணும். பாவ புண்ணியத்தை பார்த்தோம்னா அப்புறம் நம்மள பணக்காரன் ஆக முடியாதுடா. வேலை, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த பூங்குடி வயிற்றுல ஒரு புழு மூச்சு கூட உண்டாக நான் விட மாட்டேன். கவலைப்படாத. ஏண்டா மச்சான், காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா, படிக்கிற காலத்தில் நம்ம 2 பேரும் இப்படி குடிச்சு தாண்டா உருப்பிடாமல் போயிட்டோம். நான் கார் ஓட்டிகிட்டு திரியிறேன், நீ ஆட்டோ ஓட்டிகிட்டு திரியிற. ஏண்டா மச்சான், இந்த கருமாந்திரத்தை நீ விட்டு தொலையாண்டா. மச்சான், வாழ்றது கொஞ்ச நாள், அதெல்லாம் இந்த சாராயமோ குடி இருந்துட்டு போகுதா? நீ வேண்டாம், உன் தங்கச்சியை கட்டி கொடுக்குறேன்னு சொல்ல, இப்பவே அந்த குடி கருமாந்திரத்தை விட்டுறேன். மச்சான், என் தங்கச்சிக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு மச்சான். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு சுப்புவோட பையன் அருள் தான் மாப்பிள்ளை. சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றமாக பழகிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு தான் கட்டி கொடுக்கணுன்னு முடிவும் பண்ணிட்டேன். மச்சான், இன்னும் ஒரு 2 நாளையில் என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம். மறக்காமல் உங்களை 2 பேர்த்தையும் கூப்பிட்றேன், மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துடுங்க. இது உண்டுல்ல? ஏன் மச்சான், எப்போ பார்த்தாலும் சாராயத்தை குடிச்சிக்கிட்டு 2 பேரும் ஜாலியாக தான் இருக்கிறீங்க. என்னங்க வேலை? சரி, நீயும் ஏதாவது கொஞ்சம். ஏய், ஏய், வைத்தறிச்சல் கிளப்பாதரா கௌதம். இருந்த காலத்தோட்டத்தெல்லாம் எங்கள் அப்பா அந்த திருட்டு முண்டைக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். சொத்து சோகம் இல்லாமல் ஊர்லேயும் தெரிய முடியாமல் என் சித்திக்கிட்ட சொத்தை கொடு கத்தி கத்திய தொண்டை தண்ணி வத்தி போச்சுடா. புண்பட்ட மனசை புகவிட்டு ஆத்தனா சரியாயிருன்னு சொல்றது பழமொழிடா. அந்த சலுப்பாகிற மனசை இந்த சரக்கு விட்டு ஆட்டினா சந்தோஷமா இருக்கிறாங்கிறது இந்த புதுமொழிடா. அதனால அப்பப்ப மனசு கவலைக்காக எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன்டா. சரி வேலை, கல்யாணத்துக்கு உண்டான வேலை நிறையா இருக்குது. நான் வர வந்தான் வரங்க வேலை. என்ன டாக்டர், எதுவோ பேசணும்னு சொல்லிட்டு வர சொன்னீங்க, இப்போ அமைதியாக இருக்கீங்க. ஏதாவது பேசினா தானே தெரியும். அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியலம்மா. ஆனால் அதை சொல்லாமல் இருக்கவும் முடியல. உனக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்க போகுதுன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அந்த சந்தோஷத்தில் அந்த கடவுள் மண்ணள்ளி போட்டுட்டாம்மா. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எனக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள் டாக்டர். பூங்கொடி, நீ குழந்தை பெற்றுக்கிறது உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன் டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? எங்கள் அத்தைக்கும் என் புருஷனுக்கும் குழந்தைன்னா உசுறு.
குழந்தைன்னு அவங்க உயிராக எடுக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா எதுவுமே சாத்தியம் இல்லையே. நல்லவங்க மாதிரி நடிக்கிற இந்த உலகத்தில் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. நீ குடிக்கிற பாலில் அபாசன் மாத்திரையை கலந்து கொடுத்துட்டாங்கம்மா. இல்லை டாக்டர், இதை என்னால் நம்பவே முடியாது. என் அத்தையும் என் புருஷனும் ரொம்ப நல்லவங்க. அவங்க இந்த காரியத்தை நிச்சயமா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் சொல்ல போனா எங்க வீட்டு வேலைக்காரன் கூட ரொம்ப நல்லவன் டாக்டர். உனக்கு அளவு கடந்த கருத்தடை மாத்திரைகள் கொடுத்ததுனால உன்னுடைய கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருக்கு. அது கேன்சர் வர அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் யார் செஞ்ச புண்ணியமோ அந்த மாத்திரைகள் அத்தனையும் உன்னுடைய கருவை ஒன்றும் பண்ணலை. ஆனால் அந்த குழந்தை வளர வளர உன்னுடைய உயிருக்கே ஆபத்து. ஐயோ டாக்டர், டாக்டர் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? இங்க பாருங்க டாக்டர், நான் செத்தா கூட பரவாயில்ல, ஆனா என் வயிற்றுல வளர்ற குழந்தைய நீங்க சாக விடக்கூடாது. நீங்க தான் டாக்டர் எப்படியாவது அவரோட குழந்தைய காப்பாற்றணும். ஏன் பொங்கல் இப்படியெல்லாம் பேசுற? உன்னையும் உன் குழந்தையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஆனா உங்க அம்மாவுக்கு வந்த அதே வியாதி உனக்கும் வந்துருச்சு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? டாக்டர், நான் என்ன டாக்டர் பாவம் பண்ணேன்? இந்த வயசுல எனக்கு இவ்வளவு பெரிய வியாதி வரணுமா? நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? டாக்டர், எப்படியாவது என் குழந்தைய மட்டும் காப்பாத்தி கொடுங்க, எனக்கு அது போதும். இந்த உலகத்துல எத்தனை ட்ரீட்மெண்ட் இருக்கோ அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து உன்னையும் உன் குழந்தையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்புமா. தைரியமா இருமா டாக்டர். ஆனா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல டாக்டர். என் குழந்தைய மட்டும் நான் பேத்தி என் புருஷ கையில கொடுக்கணும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் டாக்டர். ஆனா பூங்குடி, உனக்கும் உன் குழந்தைக்கும் உங்க வீட்டுல பாதுகாப்பு இல்லையா? பரவாயில்ல டாக்டர், நான் அங்க இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. அவரை விட்டு விலகி இருந்தாதா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஏன் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாரு. நான் போயிட்டேன்னா கூட இன்னொரு பொண்ணோட என் புருஷனும் என் குழந்தைங்களும் சந்தோஷமா வாழ்வாங்க. எனக்கு அது போதும் டாக்டர். ஏமா இப்படியெல்லாம் பேசுற? ப்ளீஸ் டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்குறேன் டாக்டர். இந்த நோயை வச்சுட்டு என் புருஷன் கூட சந்தோஷமா சிரிச்சு என்னால வாழ முடியாது டாக்டர், வாழவே முடியாது. இங்க பாருங்க, ஏதாவது பண்ணி என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். எனக்கு அது போதும் டாக்டர். எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் என் குழந்தை நல்லபடியா பெத்து என் புருஷ கையில கொடுக்கணும், அது ஒண்ணுதான். அது மட்டும் இல்லை டாக்டர், ஏன் குழந்தைய அழைக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா என்னை அழைக்கணும் தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கவே கூடாது டாக்டர். என் புருஷக்கிட்டையும் என் மாமியார்கிட்டையும் என் கருவு கலைஞ்சிருச்சுன்னு ஒரு வார்த்தை போய் சொல்லுங்க டாக்டர், எனக்கு அது போதும். ப்ளீஸ் டாக்டர். பூங்குடி, நீ சொல்றது எனக்கு புரியல. ஏமா என்ன போய் பொய் சொல்ற? ஆமா டாக்டர், நீங்க சொல்ற பொய்யில தான் பல உயிர் காப்பாற்ற முடியும். நீங்க இந்த ஒரு வார்த்தை என் புருஷகிட்ட என் கரு கலைஞ்சிருச்சுன்னு மட்டும் சொல்லுங்க டாக்டர், எனக்கு அது போதும். நான் பொய் சொல்லலாமா? நெருப்பையும் வயிற்றுல வளர்ற கருவையும் ரொம்ப நாள் மறைக்க முடியாதுமா டாக்டர். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்க இப்ப இந்த ஒரு பொய் சொல்லுங்க. நீங்க சொல்ற பொய்யில பல பேர் வாழ்க்கை அடங்கி இருக்கு. இதை மட்டும் எனக்காக செய்யுங்க டாக்டர், மாட்டேன் மட்டும் சொல்லாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்கிறேன். சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்குற, உனக்காக நான் அதை சொல்றேன். போதும் டாக்டர், எனக்கு இது போதும். இந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எனக்கு இது போதும். குழந்தை பொம்மை, நம்ம குழந்தைக்கு பால் பாட்டில், நம்ம செல்ல குட்டிக்கு தொட்டில் கட்டுறது, தொட்டில் துணி எல்லாம் வாங்கிட்டு விட்டேன். இங்க பாரு. ஐயோ கடவுளே, குழந்தைக்கு இதெல்லாம் தேவையா? அந்த பாலாப்பாடு கடவுளுக்கு நான் குழந்தைய பெத்து
இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. எனக்கு ஏன் கரு கலஞ்சிடுச்சு. ஐயோ என்ன சொல்ற? நமக்கு ஒரு குழந்தை பிறந்து என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு அந்த பிஞ்சு மழலைய என் நெஞ்சோட சேர்த்து கொஞ்சம் விளையாடணும்னு நினைச்சனே, அத்தனையும் பொய்யா போச்சே பூங்குடி. எத்தனை கனவு கண்டோம், எத்தனை வேண்டுதல் வச்சோம். எந்த சாமியாவது நம்ம குழந்தைய காப்பாத்திர கூடாதா? கல்லா இருக்கிற எந்த கடவுளுக்கும் கருணையே இல்லாம போச்சே பூங்குடி. இந்த விஷயத்தை எங்க அம்மா கேட்டா உசிரியே விட்டுருவாங்களே. நமக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்கணும்னு எங்க அம்மா எவ்வளவு ஆசைப்பட்டாங்க தெரியுமா? பூபதி, நம்ம குலதெய்வம் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு 100 தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே நேராக கடைக்கு போய் என் பேரப்புள்ள நல்லா சிகப்பாக பிறக்கணுன்னு குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தேன். இதை முதல்ல பாலில் கலந்து அவளை குர்றா குர்றா போடா. அம்மா அம்மா, எனக்கு புள்ள வரம் கொடுக்கலம்மா. பூங்குடியோட கற்பம் களைஞ்சிருச்சுமா. ஐயோ பூபதி, என்னடா சொல்ற? அவ கரு களைஞ்சு போச்சா? ஐயோ கடவுளே, இவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு நான் போகாத கோயில் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை. இப்போ கரு களைஞ்சு போச்சுன்னு என் தலையில கல்ல தூக்கி போடுறியடா. ஐயோ, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரும், குடும்பம் தலைக்கும் அப்படின்னு எப்படியெல்லாம் கனவு கண்டேன். இப்ப அத்தனையும் பாலா போயிடுச்சு. அம்மா, நீங்க ஏமா அழறீங்க? எங்க வாழ்க்கையில விதி விளையாடுதுமா. நானும் பூங்குடியும் வாங்கிட்டு வந்த வரம்மா. அம்மா, பால்ல தினமும் மாத்திரை கலந்து கலந்து குடிச்சாங்கம்மா. ஏன் 2 கண்ணால பார்த்தேன். டே, நம்ம வம்சத்துக்கு ஒரு வாரிசு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவ குழந்தைக்கு ஆசைப்படுவாளா? வேண்டான்னு நினைச்சதுனால தானே மாத்திரை தின்றுக்கிறா, கருவை களைச்சிருக்கிறா. அப்புறம் எப்படா வாரிசு வரும்? நீதான்டா குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு துடிக்கிற. ஆனா அவளுக்கு அந்த அக்கறை மயிரே கிடையாது. அம்மா, வாய் இருக்கிறதுக்காக எது வேணாலும் பேசாதீங்கம்மா. என் பொண்டாட்டி பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா. டே, உன் பொண்டாட்டியே நீ பாலுன்னு நினைக்கிற, ஆனா அவ விஷண்டா. ஒரு குழந்தையை பெத்து கொடுக்கலனாலும் அவளை நல்லவன் நினைச்சேன். ஆனா இப்படி நயவஞ்சகா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே. அம்மா, என் பொண்டாட்டி பத்தி மறுபடி தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. என் பொண்டாட்டி கனவுல கூட யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாமா. டே, உன் தங்கமான அருமை பொண்டாட்டி அப்புறம் எதுக்குடா அவ கருவகலைக்க மாத்திரை குடிச்சா? வீராசாமியே சொல்றான். அப்பா அது பொய்யா? சொல்டா. உன் பொண்டாட்டியே நீ வேணா நம்பலாம், ஆனா நாங்க நம்ப தயாரா இல்ல. சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல வில்லங்கத்தை ஏன் உண்டாகும்னு நான் நினைச்சேன். அந்த அம்மாவுக்கு குழந்தை பெற்றுக்கிற எண்ணமே இல்லை. ஏய், வாய மூடுறா. என் பொண்டாட்டி பத்தி உனக்கு என்னடா தெரியும்? வேலைக்கார நாய்,
டேய், என் பொண்டாட்டியை பத்தி ஒரு வார்த்தை பேசுன, கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதும் தயங்க மாட்டேன். டேய் அம்மா, எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து, குழந்தை பிறக்காதானே ஏங்கி ஏங்கி ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்கம்மா. எங்களுக்கு தாமா தெரியும் எங்களோட கஷ்டம் என்னன்னு. வேலைக்கார நாய், உனக்கு என்னடா தெரியும்? குழந்தை வேணும்னு நினைக்கிறவ அப்புறம் எதுக்குடா தினமும் மாத்திரை சாப்பிட்டா? இல்லம்மா, அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா. அவ எந்த ஒரு டேய் வாய மூடுற. அவ பண்ணாலா பண்ணலையாங்கிறது உனக்கும் எனக்கும் தெரியாது. நீ செக்கப் கூட்டிட்டு போய் டாக்டர் அவரை கேளு, அவர் சொல்லுவாரு. முதல்ல ஃபோன் பண்ணி கேளுடா. இருமா, உடனே ஃபோன் பண்றேன். டாக்டர், டாக்டர், நான் பூபதி பேசுறேன். சரி, பார்த்து டாக்டர் சொல்லுங்க பூபதி. எங்க பூங்கொடிய செக்கப்பு கூட்டி வர சொன்னேன், வரவே இல்லை. டாக்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். பூங்குடி இது பால் இது மாத்திரை கலந்து குடிச்சான்னு சொல்றாங்க, அது உண்மையா டாக்டர்? எஸ், உண்மைதான் பூபதி. உங்களுக்கு குழந்தை இல்லாததுக்கு அதுதான் காரணம். குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. பூங்கொடி ஒரு வேளை குழந்தை வேணாம்னு நினச்சிருக்கலாம். டாக்டர், ஏன் டாக்டர் இப்படிலாம் பேசுறீங்க? அவ உங்க பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு இருப்பீங்களே, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? குழந்தை இல்லையேன்னு ஒவ்வொரு நாளும் குமரி நிற்கிறாங்க டாக்டர். அவ ஒரு நாள் அப்படி நினைக்கிறவள டாக்டர், ரொம்ப நல்லவ. பூபதி, நான் போய் சொல்லலாம், ஆனால் ரிப்போர்ட்டு போய் சொல்லாதுப்பா. நான் மாத்திரையை அவள் கலந்து குடிச்சா நான் சொல்ல வரல. வேறு யாராவது உங்கள் குடும்பத்துலேயோ உங்களுக்கு ஆவாதங்க யாராவது மாத்திரையை கலந்து கொடுத்துருக்கலாம், அப்படித்தான் நான் சொல்ல வரேன். மொத்தத்தில் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. எத்தனை நம்பிக்கை வச்சிருந்த, என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாளே. ஏய் பூங்குடி, ஏய் பூங்குடி, வெளியே வாடி. என்னாச்சுங்க? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? உங்களை தான் கேட்கிறேன், ஏன் சத்தம் போடுறீங்க? சத்தம் போடாம உன்னோட சல்லாபம் பண்ண சொல்றியா? ஏங்க, இது நாள் வரைக்கும் நீங்க இப்படி சத்தம் போட்டு நான் பார்த்ததே இல்ல. நீங்க எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லைங்க. டேய், இத்தனை நாளா நானும் ஒன்றும் புரியாம தாண்டி இருந்தேன். இப்பதாண்டி ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிட்டேன். குழந்தை வேண்டானா, குழந்தை வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு வயிற்றுல உண்டான கருவை களைச்சிட்டே பாவி. உன்னை போய் நல்லவன்னு நம்பன பாரு, என்ன செருப்பாலே அடிச்சுக்கிறடி. புள்ள வரம் வேணும், புருஷ வரம் வேணும்னு பேசுறது எல்லாமே வேசன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டி. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொம்பளையோட குடும்பம் நடத்தலாம் பாரு, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. போது நிறுத்துக்க. குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு
அழுது அழுது புலம்பி நடிச்சது போதும். நீ ஒரு கொலைகாரி. உன்னை இதுக்கு மேல நம்பவே முடியாது. நீ பேசிட்டீங்களா இல்ல இன்னும் இருக்கா? எப்ப என் வயித்துல இருக்கிற குழந்தை நான் கொன்ன கொலைகாரின்னு சொன்னீங்களோ அப்பவே உங்க பொண்டாட்டிய வாட தகுதி எனக்கு இல்ல. இல்லைங்க, இனிமே நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நான் போறேன். போடி.